என் சகோதரன் கமலஹாசன் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம நண்பர் ரஜினிகாந்த் தெரிஞ்சு போச்சு, இதில் ஒன்றும் வேவாதரான்னு. இது ரொம்ப கஷ்டம். இது 6 தொகுதியாமே ஒரு எம்பிக்கு. சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், நான் சட்டமன்ற தேர்தலுக்கு வரேன், இப்போ வேணாம். அவருக்கு கரெக்டாக தெரியும், சட்டமன்ற தேர்தல் வந்தால் முதலமைச்சர் ஆகிடுவார்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்கிறார், அவரை பற்றி நான் பேசக்கூடாது, நல்ல மனுஷன். நம்ம இவர் இருக்கார் கமலஹாசன், மேதாவி. அவர் வந்து அரிஸ்டாட்டிலே கரைச்சி குடித்தவர். அப்புறம் பல அறிவாளிகளை கரைச்சி குடித்தவர்றா அவர். இதான் முதல் முறையாக ஒரு கட்சியில் நான் பார்க்க, என் வயசுக்கு ஒருவேளை நான் அந்த அளவுக்கு அறிவாளி இல்லை. இந்த தேர்தல் நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்ம் தர்றது தலைமை கழகத்திலையும் தரப்படும், பொள்ளாச்சியிலையும் தரப்படும். என்னடா இது ஆச்சரியமாச்சு, 2 இடத்துல தராங்கடா. அது அவர் தர்றது நேராகவும் தர மாட்டாரு. இப்படி பார்த்துட்டு அப்புறம் எப்படி அது சரி 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 நீங்கள் வாங்கிக்கிங்க கொடுத்துக்கிட்டே இருக்காருடா. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவர் சொல்லியிருக்காரு, எம்பியில் 40 தொகுதியிலையும் நிற்போம். அவர் சாயம் வெளுத்துறோம், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்டா யாருமே சேர தயாராக இல்லை. அவர் சொல்கிறாரு, திமுக என்பது, ஏன் நீங்கள் திமுக சேர மாட்டீங்க? திமுக என்பது ஊழல் மூட்டை, நான் சேர தயாராக இல்லை. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போதான் நான் நினச்சிக்கிட்டேன், என்ன அறிவாளிப்பார். ஏன்னா இவர் வந்து அப்படியே உத்தம புருஷனாகவே வாழ்ந்தவர். ஒரு சின்ன தப்பு கூட சொல்ல முடியாது, ஒரு ஊழல் சொல்ல முடியாது அவர் மேலே. அவர் எல்லா பணமுமே ஒயிட்டில் தான் வாங்குவார், பிளாக்கில் வாங்கவே மாட்டார். அது ஊழல் செய்யாதது. சும்மா நம்பி வந்த 4 பேரையே துரத்தி விட்டார். சரி, அதை விட அதை அப்புறமா பார்த்துக்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பேசுறது யோகிதை இல்லாதவெல்லாம் பேசுகிறான்டா. நான் சகோதரர் கமலஹாசன் நல்ல நடிகன், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுலேருந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். நான் நடிகர் திலகத்துக்கு பிறகு நான் ரொம்ப பாராட்டுற ஒரு அற்புதமான நடிகர்னா கமலஹாசன் தான். நான் சினிமாக்காரப்ப, அதனால தான் சொல்கிறேன். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டார். அதில் ஒரு சின்னம், அதில் 3 கை வெளியே தெரியுது, 3 கை உள்ளே போயிடுச்சு. சரி, அதை விட நமக்கே அதெல்லாம் சொன்னால் ஏதோ தப்பாக சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. இல்லை உள்ளன்னா இந்த கைக்கு உள்ளே போயிடுச்சு, அதுக்காக சொல்கிறேன். அவர் ஒரு கட்சி, ஆளாளுக்கு ஒரு கட்சி தான். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டேன், சரத்குமார் சார் நம்பர் தெரியுமான்னு. ஏங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் கூட்டணி வைக்க வரோம். சரி, 350 இது ஒரு 350 சேரும் போல இருக்குது. மொத்தம் 400 பேர் தானே, சேர்த்துட்டு போ. அதில் 40 பேர் நின்றுட்டான்னா என்ன செய்யறது? மீதி பேர் அவரு இன்னும் தனியாக நிற்பேன்னு சொல்கிறார். தனியாக தான்டா எல்லாருமே நிற்கணும். யாராக இருந்தாலும் இப்போ நம்ம கூட்டணி சேர்ந்துருக்கும் பாரு, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நிற்க முடியாது ஒரே இடத்துல. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஆள் தான் நிற்கணும். தனியாக தான்ப்பா நிற்கணும். அது ஏன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? அப்படி நான் தனியாக தான் நிற்பேன், பக்குன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ துணிச்சல் பாடுறா. அதெல்லாம் ஒவ்வொருத்தங்க கட்சி ஆரம்பிச்சு, எந்த கட்சி எந்த கொடினும் தெரியல. சினிமாவில் அன்றைக்கி முந்தா நேற்று ஒரு அரசியல்வாதி வேஷம், ஆனால் என்ன கலர்னு போடலாம், சும்மா ஒரு அரசியல்வாதி மாதிரி. நான் சொன்னேன், எனக்கு தெரிலடா, ஏகப்பட்ட கலர் இருக்குது, எப்படி போட போகிறேன்னு தெரில. ஒன்று செய், 12 கலர் 7 கலரையும் ஒன்றா போட்டுடுறா, அப்படி கொடி கிடையாதுடான்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட கட்சிடா. அதனால நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா எம்ஆர்ஆராக இருக்காரு, அதால் அறிவாளிடா. 1947 நாடகத்திலே சொல்கிறாரு. அப்போவே எப்படி இதெல்லாம் கணிச்சிருக்கான்னு தெரியல. அதாவது அவளாளுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம், பிளகாட்ஸ், ஏண்டா நாட்டுக்கு எடுக்கிறீங்க அப்போ சொல்லியிருக்காரு. இப்போ செய்கிறாங்கடா எல்லாரும், ஏகப்பட்ட கட்சிடா. கூட நான் வந்து கோத்தகிரியில் என் வீடு இருக்குது, அங்கே போயிருந்தேன். அப்போ அங்கே ஒருத்தர் பேசும்போது, ஏன்னா இந்த தேர்தலில் ஓட்டு போட்டால் எடப்பாடியெலாம் போயிடுவாங்கல்ல நான் சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன், இது பாராளுமன்ற அடிக்க ஏதோ ஒரு கருமம், ஓட்டு போட்டு இவங்களை துரத்துனா போதும்ண்ணே. ஜனங்க அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்காண்டி கண்ணே, பாவம். அவர் எடப்பாடி நான் தான் சொன்னதே, அவங்க இன்னும் 2 வருஷம் முதலமைச்சர். ஏன்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு 2,000 கோடி திருடணுன்னு இருக்குது போல இருக்குது பிளான்னு. அதை விட்டுற வேண்டியது தானே. அதை விடாமல் நம்ம போட்டு நெரிக்கிறோம். சொன்ன மாதிரி மாவட்டம் சொன்ன மாதிரி எம்பி தேர்தல் முடிஞ்சா இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன். ஏன்னா இவன் சட்டமன்ற தேர்தல் இல்லையே, இவன் எப்படி சொல்கிறான் எடப்பாடி போயிடுவார்னு. நல்ல கரெக்டாக இருந்தது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே
நம்ம வெற்றியானவன முதல்ல கவர்னருக்கு வெடி. ஏன்னா அவர் தான் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு அடியாளாக இருக்காரு. அவரே போய் எல்லா சாக்கடை எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை அவர் செய்தார், கவுன்சில் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்தார். அதனால் அவருக்கு முதல்ல வெடி வச்சுட்டா அடுத்தது இவங்களுக்கு வெடி. நான் இப்போ சொல்கிறேன், ஜனங்க நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க எல்லாரும். உதயசூரியன் சின்னம் யாருக்கும் பழக்கம் இல்லாத சின்னம் கிடையாது. காலையில் ஏந்திரிச்சாலே உதயசூரியன் மேலே தான் இந்த கண்ணை திறந்து ஆகணும். அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவு செய்து அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ராமதாஸ் ஐயா ஒரு பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஒன்றா இருக்காங்கடா. இப்போ வேறு சகோதரர் விஜயகாந்த்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க 2 பேருமே ஒருத்தங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் இவருடைய 4 தொகுதியில் பாமக ஓட்டு போடாது, அவனுடைய 7 தொகுதியில் விஜயகாந்த் கட்சி ஓட்டு போட மாட்டான். எழுதி கொடுக்குறேன் நான். அதாவது அந்த சகோதரி திருமதி பிரேமலதா பேசும்போது நான் சந்தோஷப்பட்டேன். 37 எம்பி போனாங்களே, ஏடா அப்படி சொல்லலை, அது மாதிரி சொன்னாங்க. 37 எம்பி போனாங்களே, என்னையா செஞ்சாங்க? அதெல்லாம் கேட்டுட்டு இவர் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் 4 தொகுதி கொடுக்குறோம் சேருங்க. எவ்வளோ மானம் கேட்டவங்கடா. இது அன்புமணி ராமதாஸ் சொன்னார். இல்லை நம்மளை நான் நினச்சி சேர மாட்டாங்க உங்களுக்கு. இந்த அம்மா டப்புன்னு அடிச்சிருச்சு. 37 எம்பி அதிமுக ஜெயிச்சு என்னடா செய்வாங்க கேட்டால், அம்மா ஆட்சி அமைக்கிறோம், அம்மா ஆட்சி அமைக்கிறோம். அம்மா சொன்னாங்கடா, சவால் விட்டாங்க, இனிமேல் பிஜேபியோட ஒட்டு உறவு கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? என்னடா அம்மா ஆட்சி அமைக்கிறோம், நாங்கள் வாங்குறது வந்தாண்டா, எனக்கு தெரியாதா? அதெல்லாம் சொன்னாங்க. என் கண் எதிர்க்க நான் சொல்கிறேன், நான் விஜயகாந்த் கட்சியோட சேர்ந்தது தப்பு தான், அவர் இனிமேல் தேர மாட்டாருன்னு சொன்னாங்க. அதான் தப்பு சொல்லிட்டாங்க, அவர் தேர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி நமக்கு என்ன இருப்பா, நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதெல்லாம் மறந்துட்டு எப்படிடா சேர்ந்தீங்க? ராமதாஸ் சுத்திக்கு உள்ள தைரியம் இருந்தால் அந்த அம்மா என்னை உள்ளத்துக்கு வைக்கணும்னா உள்ளத்துக்கு வச்சாச்சுரா. மோடி ஐயா இன்னைக்கு சொல்கிறாரு எங்கள் அந்த மீட்டிங்கில், ஆங்கிலத்தில் சொல்கிறார், ஆங்கிலத்திலுமே ஹிந்திலேயே என்ன அளவுலேயே சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், அது பக்கத்தில் அந்த மொழிபெயர்ப்பாளர் இந்த ராஜா அவன் ஒருத்தன் இவர் சொல்கிறார், டிஎம்கே உங்களுக்கு தெரியணும், உங்களை கவுத்த கட்சி தான் காங்கிரஸ், அது கூட கூட்டணியான்னு கேட்குறாரு. இப்போ நான் கேட்குறேன், ஏடிஎம்கே யார் தெரியுமா? அந்த அம்மா ஒரு சீட்டில் கவுத்தது தான் வாஜ்பாய், பிஜேபி ஆட்சி. நீ ஏன்டா கூட்டணி இருக்க? ஏடா உங்களுக்கு தித்திக்கலாம், எங்களுக்கு தித்திக்க கூடாதா? என்னடா கதை விடுறீங்க? ஏடா சத்தியசீலங்க மாதிரி பேசுகிறேன். பாருங்க, உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன் நான். இந்த பொள்ளாச்சியில் பாவம் ஏகப்பட்ட பொம்பளைகளை கற்றுருக்கான், அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காவல்துறை ஆப்ட்ரோசரோட சுற்றிக்கிட்டு இருந்த காவல்துறை, ஆப்ட்ரோசர் தான் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க காவல்துறை. இந்த ஐயம்பேட்டையில் 2 பயலுங்க இந்த பீட்டில் நின்று பின்னு ஊதிக்கிட்டு இருந்தான். நம்ம ஒரு போலீஸ்கார சகோதரன், அண்ணா உட்கார், அண்ணா சகோதரா உட்கார், கொஞ்ச நேரம் உட்கார், ஒன்றும் ஆயிடாது விடு, எதுக்கு நீ போய் வீட்டில் போய் பாப்புலேஷன் அதிகப்படுத்தாத, உட்கார். அப்படி நீ எலெக்ஷன் வரதுக்குள்ளே ஒரு ஓட்டை கொண்டாந்துருவேன். என்ன இவருக்கு ஓட்டு வேணும், எங்கேயா போவார் மாவட்டம். நல்லா உனக்கு சொன்னேனே, நான் ரொம்ப மோசமானப்ப, நீ நம்மள் தான், நீ உட்காருக்கண்ணே. இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்களெல்லாம் வந்து இந்த தேர்தல் பணிக்குழுன்னு போட்டாங்கன்னா 1 மணி நேரம் உட்காருவீங்க, உள்ள இடுப்பு வலிக்கும், ஏந்திரிப்ப மாற்றி குத்திட்டு போயிடுவான் அவன். காலையில் பொண்ணு சாயந்தரம் வரைக்கும் உட்காரு, அது உன் வேலை. கத்தி பேசுறது என் வேலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பிரித்து கொடுத்துருக்காங்க. நீ உட்காராம உன்னை நம்பி தானே நான் வரேன். உனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு போகிற, நானும் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு போனால் நீ ஒத்துக்குவியா? யாரும் கூப்பிட்டு வந்தாவனு கேட்க மாட்டேன். நீ என்ன அதுதான் நான் திருப்பி கேட்குறேன். உட்கார சேர் போட்டு மீட்டிங் நடத்துகிறான், குண்டு வலிக்குதா உனக்கு? திராவிடம்லாம் எப்படி வளர்ந்து கேளு, அவங்க அப்பாவை கேளு, மாவட்டம் இருக்கார் அவங்க அப்பா எல்லாம் நீ கேட்டிருக்கணும். தரையில் உட்காந்து சும்மா துண்டில் கலெக்ஷன் பண்ணி நடந்ததுடா திராவிடம். இப்பெல்லாம் சேர் போட்டு இவ்வளோ லைட்டை போட்டு 10க்கு இவ்வளோ கேமராவை போட்டு நாளைக்கு இந்த செய்தி வந்துடும். இப்போவே பேசிக்கிட்டு இருக்கும், நார்வேல கேட்குது. அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்ததுனால 10 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு உட்கார முடியலையே. நிலம் ஏன்ச்சா என்ன ஆகிடும்னா, நம்ம ஆளுங்க குறைஞ்சிட்டிங்கன்னா
யார்கிட்ட சொல்றது நான் விஷயத்த? நான் சொல்ற விஷயத்தை நீ போய் ஊர் பூரா சொல்ல வேணாம், ஓட்டு வாங்க வேணாம். அதுக்காக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, வீட்டுக்குள்ளே போய் வசதியாக படுக்கணும்னா நீ மொத்தமாக கேட்டுட்டு போ. நிறைய கதை இருக்கு என்கிட்ட. நீ பாட்டு பாதியில் போடுன்னு வச்சுக்க, வீட்டில் கேட்பாங்க, என்ன அவன்கிட்ட கேட்கலையா ராதாரவி மீட்டிங்? இல்லைம்மா, போய் வெளியே போய் படுன்னு சொல்லிட்டோம். நீ போய் கதவை தட்டும் போது ராதாரவி முழுசா பேசிட்டு போயிட்டாருமா, கதை சொன்னாரு பாருன்னு என் கதையை ஒன்று விட்டேன்டான். வாயா உள்ள வாயா, இல்லை இல்லை உள்ளே வந்து படுத்துக்க, சாப்பிட்டுக்க, படுத்துக்க. அதுக்காக சொல்கிறேன், நல்லதுக்காக சொல்கிறேன். என்ன உங்களுக்கு என்ன ராக்கெட் விடுற ஒரு பிரச்சனையா? ஒரு மாதங்க ஓகே. எனக்கு சினிமா இந்த மாதிரி இப்போ முடிச்சுட்டு மாவட்டத்திட்ட சொன்னேன், 9:30 மணிக்கு நீங்கள் முடிக்கணும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷங்க. முடிக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார், 11 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்க இருக்கிற பின்னிஸில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போய் உட்காடுறாங்க. போய் அவங்ககிட்ட நான் கூலிக்காரன், இங்கே வந்தால் கட்சியை பற்றி பேச வந்தவன். அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து நிற்கிறோம். இங்கே என்ன போய் 2 கோடி ரூபாயில் வியாபாரமாக பண்ண போகிற? ஒரு மாதம் என்கிட்ட இருக்கு வண்டியிலே நல்லா வச்சுருக்கு. எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வசதியாக இருக்கேன். நான் கத்துறது பூரா எனக்கு நீ ஓட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி, நான் வசதியாக இருப்பேன். சினிமா ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பேன். அங்கே பொம்பளை கெடுக்கிற மாதிரி கெடுப்பேன், நீ கத்துக்கிற மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் உன்னை ஏமாத்திருக்கேன். இதை பார்த்து ஏமாறாதன்னு சொல்றதுக்காக சொல்றேன். அதுக்காக சொல்றேன். அரசியல் கரைச்சி குடிச்ச குடும்பம்டா கலைஞர் குடும்பம். அவர் முதலமைச்சராக வந்தால் கரெக்டாக இருக்கும். அவர் நம்ம தளபதியார் வந்தார்னா அவருக்கு தெரியும் எது எது என்ன. ஏன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, எல்லா பதவியிலும் இருந்திருக்காரா. அவர் கலைஞர் மகன் ஒன்றும் பிறந்தவொன்னே தலைவராக வரல, 50 வருஷம் அடிபட்டு வந்தபடி தான். அன்னைக்கு அவர் பேசும்போது பார்த்தா கன்றாவே போச்சு. கலைஞர் டிவியில் இந்த மிசாலை உள்ள வச்சு எப்படி கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லும் போது நமக்கே அப்படியே கவலையாக இருந்ததுடா. எதுக்குடா அவ்வளோ வசதியாக இருக்கிறவன் நீ ஏன் வருத்தப்படணும்? ஜாலியாக இரு. ஆனாப்பட்ட டீ கடையிலேருந்து வந்தவங்களாம் எவ்வளோ வசதியாக இருக்காங்க. இல்லை இல்லை, நான் யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 2 இருக்கு, யாரை சொல்கிறேன் அதை சொல்லு. ஏன்னா இல்லை இல்லை, ஸ்டேட்டில் ஒன்று இருக்குது, சென்ட்ரலில் ஒன்று இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். போய் பாரு, யார் போனாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேறாரு முதலமைச்சர். இது பிரதம மந்திரி. ஆனால் ஓபிஎஸ்னு போனால் உடனே கொடுக்குறாரு. ஏன்? ஒரே ஜாதிகாரங்க உட்காந்து அவங்க வேறு ஒன்றும் பேச போகிறதில்ல. டாக்டர் பிரச்சனையை பற்றி கவலையே இல்லை. காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன? நீ கார்பன் அந்த திட்டத்தை கொண்டாந்தா என்ன, கொண்டாடலன்னா என்ன? ஸ்டெர்லைட்டில் செத்தா என்ன, சாவலன்னா என்ன? அந்த புயலில் வந்து கடலூரில் செத்தா என்ன, உயிரோட இருந்தால் என்ன? அதை பற்றிலாம் இல்லை. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்புறம் உங்கள் ஊரில் எப்படி எடை கட்டி விற்பீங்களா இல்லை எடை கட்டாமல் கொடுப்பீங்களா? நாங்கள்லாம் வந்து 4 ஆற்றுக்கு தூள் மாற்றுவோம், நீங்கள் எப்படி தூள் மாற்றுவீங்க உங்கள் ஊரில்? இதை பற்றி தானடா பேசியிருப்பீங்க. என்ன நாட்டு பிரச்சனை உங்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி தானே ஆகணும், வந்து தானே ஆகணும் தேர்தல். இது உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. படித்தவன் படிக்காதவன் விவசாயி யாராக இருந்தாலும் சரி, வியாபாரியிலேருந்து சொல்கிறேன், எல்லாரும் ஒரே தம்மு உதயசூரியனில் போடு. 40க்கு 40 நம்ம தான். நான் கூட முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன், 40ல் எப்படி ஒரு 35 வந்துருமா சொன்னேன். ஏன் நம்ம 35 சொல்லலாம்? அதுக்காக நாடு நமது, நம்ம ஊர்ரா இது, நம்ம மொழி தெரிஞ்சவன் தானே இங்கே உட்காந்துருக்கேன். ஏன் நம்ம தானே 40க்கு 40ன்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு இல்லை. இப்போ தமிழ் செய்யுமா சொல்லுது, அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஏன் இந்தியை கொண்டாந்தா என்ன? நான் இப்போ கூட சொல்கிறேன், வேணாம், நான் இந்தியை கொண்டா ஏதாவது செய். ஆனால் நீ தேர்தலில் இந்தியில் பேசி தான் ஓட்டு கேட்கணும். இந்த தொகுதியிலெல்லாம் நீ ஹிந்தி தான் பேசணும், நீ தமிழில் பேசவே கூடாது. நீ ஹிந்தியில் பேசி எது புரிஞ்சுதோ அதை புரிஞ்சவனுக்கு ஓட்டு போடுவான், வாங்கிட்டு போ. ஏற்கனவே நீ 1200 டெபிசிட்டில் இருக்க, கீழே போயிட்ட. வேணான்னு சொல்கிறவனுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை.
நோட்டால் குத்துறவனே அதிகமாக குத்திருக்கான் உன்னை விட. தேசிய கட்சி பேர். உடனே நீ செஞ்ச அது செஞ்சது முதல்ல ஒன்றுத்தோட அப்புறம் என்கிட்ட வா. நான் சொன்னேன், எதுக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன ஒன்று ஓட்டு போடும்போது அமுத்துறோம்னா லைட் எரிதா பாரு, நம்மதில் விட்டுட்டு வந்தேன் அது வேற எங்கேயோ எழுதுன்னு சொல்லலாம். நடந்திருக்கு, நான் சொல்லலை. இந்த சப்பு மூக்குக்காரன் மணிப்பூர், ஜெய்ப்பூர், நேபாள் அங்கே எங்கேருந்து வந்தவனை பிடி வந்தான்னா அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்காக ஒன்றும் இல்லை. இப்போ கூட வரும்போது சொன்னாங்க, பார்த்து பேசுங்க, ஏன்னா எது பேசுனாலும் கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அடப்போட இங்கே இருக்கிறதுக்கு பொருள் பெட்டராக இருக்குடா. உண்மையில சொல்கிறேன், இங்கே பார்க்கறதுக்கு கச்ச 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 அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லைடா. அந்த நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைடா. போலீஸ் சொல்கிறாரு, ஒருத்தர் காவலுக்கு நிற்கிறவர் சொல்கிறாரு, ரவி சார் கொஞ்சம் வண்டி எடுத்துங்க சார். ஏர்போர்ட்டில் முந்தானத்து ஹைதராபாத் போகும்போது ஏங்கன்னு கேட்டேன். எடப்பாடி வர்றாரு சார். ஏன் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்ல மாட்டியா நான் கேட்டேன். என்ன எடப்பாடி தாஸ் விடுங்க சார் அப்படி சொல்லுவார். போலீஸில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நல்லவங்க தான் போலீஸ். அதனால தானே நீங்கள் வந்து ஆட்ரோஸரை போட்டிருந்தீங்க. ஐயம்பேட்டை சொன்னனே விட்டுட்டேன்னு நினைக்காத. சின்ன பசங்க 2 பேர் டப்புன்னு வந்து இந்த கஞ்சி போட்டு வெறப்பாக இருக்கும் அந்த ட்ரௌசரு, அதில் அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு போயிட்டான் ஒருத்தன். குனிஞ்சு பார்த்தோன்னே போலீஸில் ஏய் என்ன திமுற ஒன்று அப்படி இன்னும் குனிஞ்சு பார்த்து போகிற அண்ணா பையனை காணான்னு தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறான் அவன். அப்போ பையனை காணான்னு தேடிட்டு இருந்தேன்னா அவ்வளோ பெரிய ட்ரௌசர் அது, அவ்வளோ அசிங்கமான இருந்தவங்க, வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க போலீஸ்காரங்க. அதை அவர்கள் மானத்தை காக்க ஃபுல் பேண்ட் போடணும் சட்டம் கொண்டு வந்தது கலைஞர்ரா. அப்படி போலீஸ் தலை நிமிர்ந்து நின்னாங்கடா கலைஞர் இருக்கும்போது. பொள்ளாச்சியில் மானங்கட்ட தினமாயிடுச்சுடா. ட்ரௌசர் இல்லாமல் இருக்காங்கடா போலீஸ்காரங்க. செஞ்சவனை இல்லைன்னு சொல்றாங்க. போய் பாரு, எத்தியோப்பியால 2 பேர் 6 பேரை தான் கெடுத்திருக்கான். 2 பேர் 6 பேரை கெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் உறுப்பை டேபிளில் வச்சு ஒரே நட்டுன்னு போட்டான். முடிஞ்சது கதை. அது மாதிரி இல்லடா முடிக்கணும். போய் அவன்கிட்ட நீங்கள் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் சொல்லுமாடா உங்களை என்னென்ன செய்தார்கள், துணியெல்லாம் நீக்கினார்களா, பிறகு வேற என்னென்ன செய்தார்கள், எத்தனை பைசா, இதெல்லாம் கேட்கலாமா? அது சொல்லணும்னு இவர்களுக்கு தெரியவில்லை, அதனால் இப்படி சொல்கிறார். எழுதுறான்டா ரிப்போர்ட். பேர் சொல்லி ஆளை காமிச்சு கூட இன்னும் ஆக்ஷன் எடுக்க யோசிக்கிறான்னா அப்பேற்பட்ட கேவலமான நாடுறா தமிழ்நாடு. நோ அட்மினிஸ்ட்ரேஷன். புட்டிச்சு உள்ள போடு இம்மிடியட்டா. என்ன இவனுக்கு போயிட்டு ஒரு சலுகை இருப்பாரோ ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறோம். காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நான் வரும்போது பல காவல்துறையினரெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ரவினே வணக்கம்னு சொன்னாங்க. அப்போயே தெரியும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. அவங்க தான் நமக்கு ஜோசியக்காரங்க. அந்த நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு அப்படி செஞ்சாங்க. டிக்கெட் வாங்கிட்டோம், கொடி ஏற்றிட்டோண்டான்னு அவங்க பார்த்து அப்படி திரும்பினாங்கன்னா நம்ம கடையில் இந்த ஏரியா நமக்கு இல்லை அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. திமுக தான் இந்த எம்பி தேர்தல் வெற்றி பெற போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால சொல்கிறேன். இப்போ கூட பாவம் நம்ம சகோதரர் ஏசி சண்முகனனுக்கெல்லாம் அவர்களை போய் திருப்பி வேலூரில் நிற்க வச்சுருக்காங்க. நல்ல மனுஷன்தான், பணம் இருக்குது, வசதி இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. நம்ம இவர் ஐசிறி கணேஷ் வந்து நிற்கிறாரா தேர்தலில், புத்திசாலி, பணத்தை வச்சு படம் எடுக்கணும், அப்படி ஜாலியாக போயிட்டார். நீ அது மாதிரி போகாமல் நீ ஏன் இந்த தேர்தலில் இங்கே வந்து நிற்கிற? இல்லை வெத்தலைபா கடைக்கார மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்தால் ஏற்படுறா நாடு. கொஞ்சமாவது ஜென்யூனிட்டி வேணாமா எல்லாருக்கும்?
இப்போ நம்ம திருமாவளவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு போராளிடா, தெரியுதுடா பார்த்தா. திருமாவளவனை பார்த்தா தெரியலையா போராட்டம் பண்ண ஒரு தகுதி உள்ளவன்டா. அண்ணன் வைகோ வந்தாருன்னா போராடக்கூடியவர், பேசக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்ரா. இது மாதிரி எல்லாரையும் நம்ம வச்சுருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து தமிழ் மக்களாகிய நீங்கள் வீட்டில் போய் சொல்லி எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னா உதயசூரியன் தான் வெற்றி பெற வேண்டும், நம்ம தளபதியார் வந்து முதலமைச்சராக வர்றோம் அப்படின்னு நினச்சே போடுங்க. இப்போ என்ன ஒன்று நான் சொன்னதை மனசில் வச்சுக்கங்க. 2 விஷயம், ஓட்டு போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இரு, லைட் எரியுதான்னு. லைட் எரிஞ்சோன்னு வெளியே வா. அதெல்லாம் சும்மா சால்ஜாப் சொல்கிறாங்க. வடநாட்டிலலாம் நிறைய இடத்துல அமுத்துனது ஒரு இடம், ஓட்டு விழுந்தது வேறு ஒரு இடமா. நான் சொல்லலை, ரெக்கார்டே இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கான். என்ன செய்கிறது, என்ன குழம்பாத. எங்கள் அப்பா நல்ல ஒன்று வாழ்வான்ல சொல்லுவார், எம்ஜிஆர் எதிர்த்து இவர் தேர்தலில் நிற்பார், அவர் ஜெயிச்சிருவார், இவர் தோற்றுருவார். எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார், எங்கள் அப்பா தோற்றுருவார். ஆனால் 2 பேரையும் தூக்கிட்டு ஆடிக்கிட்டே போவானுங்க, ஜெயன்னு. அப்போ எங்கள் அப்பா கேட்பார், ஏண்டா யாரா ஜெயிச்சா யாரா தோத்தா? அவர் ஜெயிச்சுட்டாருங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. அடப்பாவிகளா, ஏடா அவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னடா நாட்டு மக்கள். இது மாதிரி பல தடவை சொல்லியாச்சு மக்களுக்கு. இன்னும் அப்படியே தான் இருக்கான். மாறணும். நீங்க மொழியை, எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்க. நம்ம மொழிடா. இந்த பார், நான் எல்லா மொழியுமே இனிப்பானது, ஆனால் திணிக்க கூடாது. நான் வந்து இந்தி ஒழிக ஓடி போடலாம் சொல்ல மாட்டேன். நீ திணிச்சா ஒழிகன்னு தான் சொல்லுவேன். எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு முதலிடம் கொடுத்து தமிழை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோண்டா. டேய், நான் தெலுங்குக்காரன், நானே சொல்கிறேன் தமிழப்படுறான்னு புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு சோறு போட்டது நீடா, என்ன இது இந்த மேடையில் நிற்க வச்சது நீ. வேற எங்க நம்ம வந்துட்டோம்? திராவிடம் சத்தம் கொடுத்தா இங்க நிற்கிறோம். பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இல்லை ராதாரவி இப்படி பேசுறாரு என்னன்னு. அதெல்லாம் என்னை பற்றி நீ என்ன வேணாலும் தப்பாக பேசிக்க. என்னை பற்றி பேசாதவன் எவனாவது இருக்கானா? நேற்று முளைச்ச பொம்பளையெல்லாம் பேசுது என்ன. ராதாரவி அப்படி இப்படின்னு. ஏமா படத்தில் கொடுக்குற வேஷம் எனக்கு நான் என்ன செய்கிறது? மினிமம் 2 பொம்பளை கொடுக்குறான். அதுக்காக தான் கடைசியில் உதவ வாங்குறேன்ல, அதோட விட்டுடு. அது இப்போ 65 ஆயிடுச்சு. இப்போ போய் வந்து இல்லை இந்த படிக்கட்டு ஏற முட்டி வலிக்குது. கொஞ்சம் நெஞ்சமாக இருந்தால் தானே. எவ்வளோ ஓடுறது ஆடுறது அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, முட்டி தேஞ்சு போய் கிடக்குது. அதனால நீ இப்போ வந்து பழி போடுவதற்கு சொல்லக்கூடாது. ஏதோ மரியாதை எல்லாம் பேசுகிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன பேசுகிறாருன்னு. நம்ம சகோதரி இருக்காங்களே விஜயகாந்த், அவங்களுடைய மனைவி, அவங்க பிரேமலதா பேசும்போது நானே மிரண்டேன். நான் என்ன தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிச்சாப்பா, வீராங்கனைடா தனியாக நிற்கிறேன்னு சொல்லுது. மொல்லமாக சரத்குமார்கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம இந்த ட்ரெயினில் ஏற முடியாது, இங்கே இடம் இல்லை. மெயின் பார்ட்டிங்களுக்கே இடம் இல்லை, சைடு பார்ட்டிங்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாங்க? நான் உடனே சொன்னேன், அங்கே போய் சேர்த்துடலான்னு பார்த்தேன். போய் சேர்த்துக்கியான்னு. ஆனால் இந்த அம்மா சொன்னது அவ்வளோ வீரமாக இருந்தது. அப்போ தான் நான் ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய ரவுடி ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு, ஏய் உனக்கெல்லாம் சொல்கிறேன், எவனாவது எதிர்த்துக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்க, ஏந்திரிச்சேன் தொலைச்சி போடுவோம் உங்களை. நான் ஏந்திச்சு வந்தேன்னா முடிஞ்சது கதை. நான் நம்பிட்டு இருந்தேன், ஒருவேளை ஏந்திரிச்சா முடிச்சிடுவார் போல. அப்புறம் சொன்னேன், ஆனாலும் ஏந்திரிக்க முடியாதுங்க, அதனால தாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சுடா அந்த அம்மா சகோதரி. நான் தனியாக அனுப்பேன், அடுத்த வாட்டி சொன்னால் நம்ப மாட்டேங்க. நான் தனியாக அனுப்பேன்னு சொன்னேன், அதனால சொல்கிறேன். மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.